வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு அதிகாரமும் துணிவும் நேர்மையும் 4 பேரை ஆளக்கூடிய தைரியம் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, சட்டுன்னு கோவப்படக்கூடியவங்க தான், எரிஞ்சு விளங்கக்கூடியவ தான். நீங்க எரிஞ்சு விழுறதுலையும் கோபப்படுறதுலையும் ஒரு நியாயமும் நேர்மையும் இருக்கும். தேவையில்லாம கோவப்பட மாட்டீங்க. அதேபோல் கருமை முடியழகு உடையவர்கள், சராசரி உயரம் அல்லது உயரம், மாநிறம் அல்லது கலராக இருப்பீர்கள். இது போன்ற உடலமைப்பும் குணாதிசயமும் பெற்று இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கான பலாபலனை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் புதிதாக நமது சேனலை பார்க்கக்கூடிய உறவுகளே, நீங்கள் நமது சேனலை புதிதாக பார்க்கிறீர்கள் என்றால் உங்களது நண்பர்கள், உறவுகள் மற்றும் அக்கம் பக்கத்தாரிடம் நமது சேனலை பார்க்க சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் நிறுவனம் ஒன்றை நாம் நடத்தி கொண்டு அதன் மூலமாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய பணிகளிலும் ஹோமம், வேள்வி இது போன்ற நற்காரியங்களும் செய்து வருவதால் இதன் மூலமாக கிடைக்கப் பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்தனையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு கூறுகிறேன் உறவுகளே. முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே பதிவுக்குள்ளார போலாம் வாருங்கள் உறவுகளே. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, உங்களது நட்சத்திரநாதன் சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் இல்லாவிட்டால் உலகில் எதுவும் இல்லை என்பதற்கேற்றவாறு நீங்கள் இல்லாவிட்டால் குடும்பத்தில் எதுவும் இல்லை என்ற நிலைதான் இருக்கும். அந்த அமைப்பை பெற்று பிறந்த நீங்கள் சூடாக உணவு உண்பதில் பிரியமுள்ளவர்கள், கார உணவை உண்பீர்கள், இனிப்பும் ஓரளவு சாப்பிடக்கூடியவர்தான். அதேபோல் உடல் நலம் ஆரோக்கியம் மிக்கவர்கள், நல்ல கல்வி படிப்பு இவைகளில் சிறந்தவர்கள்தான். அதேபோல் உங்களது ராசிநாதன் குரு பகவானாக இருப்பதால் ஒழுக்கமும் நேர்மையும், மூத்தவர்களிடம் பண்பும் மரியாதையும் வைக்கக்கூடியவர்கள், தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்தில் நாட்டமுள்ளவர்கள், இறை வழிபாடு ஆலய வழிபாடு ஆர்வம் உள்ளவர்கள், இது போன்ற குணாதிசயங்கள் மிக்க நீங்கள் நண்பர்கள், சிறப்பான நண்பர்கள் அமைவார்கள். உங்கள் கட்டளைக்கும் சொல்லுக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். மனைவியும் அதேபோல்தான், நல்ல மனைவி, பண்பு குணமுள்ளவராக இருப்பார்கள். இருப்பினும் அவ்வப்பொழுது உங்களுக்குள் இடர்பாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்க நேரிடும். அதேபோல் பிள்ளைகள் மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமுடன் இருக்கக்கூடியவர்தான்.
வாரிசு வாழையடி வாழையாக, பரம்பரை பரம்பரையாக கலாச்சாரம், பண்பாடு, பாட்டன், பூட்டன் என்று பாரம்பரியத்தை பேசக்கூடியவர்களும் நீங்கள்தான். அதேபோல் எதிரிகள் உங்களுக்கு அரசு, அரசியல் இந்த துறையில் அதிக நாட்டம் இருக்கும், ஈடுபாடு இருக்கும். அதனால் உங்களுக்கு எதிரிகளும், துரோகிகளும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்கள், அரசு அனுகூலம் பெறக்கூடியவர்கள் நிறைய பிரச்சனைகளையும், சிக்கல்களையும் எதிரிகளாலும், துரோகிகளாலும் சந்திக்க வேண்டிய சூழல் அமையப்பெற்ற நட்சத்திரம்தான் இந்த நட்சத்திரம். உங்களுக்கு உடலில் நோய் வாய்ப்பது எந்தெந்த நோய்கள் என்றால், உங்களது உடல் அமைப்பு சூடு அமைப்போடு இருக்கும். உங்கள் உடல் அமைப்பு சூட்டு உடம்பு என்று சொல்வார்கள். அதனால் சூட்டு நோய் என்று சொல்லக்கூடிய அத்தனை நோய்களும் உங்களுக்கு இருக்கும். அதாவது உடல் உஷ்ணம், கண் எரிச்சல், கண் சார்ந்த நோய்கள், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, சீதபேதி, அதேபோல் இடுப்பு சார்ந்த பிடிப்பு, வலி, மூட்டு, பாதம் சார்ந்த வலி, இது போன்ற நோய் வாய்ப்புகள் உங்களுக்கு வருவதற்குண்டான அமைப்பு இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததால் இருக்கிறது. அதேபோல் தொழில் என்று எடுத்துக்கொண்டால் என்ன தொழில் செய்வீர்கள்? நான் ஏற்கனவே சொன்னது போல் அரசு அனுகூலம், அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள். இதைத் தவிர அனல், அதாவது நெருப்பு இங்கு செய்யக்கூடிய ஆலைகள், நெருப்பை பயன்படுத்தி எந்தெந்த தொழிற்சாலைகளில், ஆலைகளில் பயன்படுத்துகிறார்களோ அந்த தொழிலில் நீங்கள் இருப்பீர்கள். அதை செய்யலாம், அது உங்களுக்கு சிறப்பை தரும். அதேபோல் அரசியலில், அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எதிரிகளும், துரோகிகளும் அதிகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. எந்த அளவிற்கு நீங்கள் பணிவோடு இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் சிறப்பாக வந்து சேரும். எவரையும் பகைக்காமல், பகையாளியை கூட உறவாடி கெடு என்று சொல்வார்கள். அதுக்கேற்றவாறு நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களது தொழிலும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்யும் வேலையும் நல்ல முறையில் நடைபெறும். தொழில் அமைத்து வைத்து கொண்டால், தொழில் தொடங்குவது என்றால் உங்கள் நட்சத்திரப்படி மிக சிறப்பாக அமையும். நல்ல அதிர்ஷ்டமான நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்தான் நீங்கள். இது போன்ற உங்களுக்குண்டான நட்சத்திர பலனை இன்று உங்களுக்கு உரைத்ததில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதேபோல இந்த நாளில் உங்களுக்கு இந்த பதிவை சொன்னதில் நீங்களும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மற்றொரு பதிவான, அதாவது நாளை திருவோணம் நட்சத்திரத்தின் பலாபலன்களை பற்றி பார்க்க இருக்க போகிறோம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, நீங்கள் தயாராக இருங்கள். அதுவரைக்கும் உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன்.